வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறதா? அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் கூறுகின்றான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லா ஹுவ. சூரா அன்ஆமிலே 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மறைவான ஞானத்தின் சாவிகள் அவனிடத்திலேயே இருக்கிறது, அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அதை அறிய முடியாது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் வலில்லாஹி கைபுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய மறைவான ஞானம் அல்லாஹ்விடத்திலேயே இருக்கிறது என்று சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் சொல்லுகிற பொழுது ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, அவனே மறைவானவற்றை அறிந்தவன் என்று குறிப்பிடுகிறான். இப்படி அல்லாஹ் பல்வேறு இடங்களில் தனக்குத்தான் மறைவான ஞானம் இருக்கிறது, அதை வேறு எவரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். மட்டுமன்றி அல்லாஹ் தன்னுடைய தூதரை பார்த்து இப்படி சொல்ல பணிக்கின்றான், குல் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், என்னிடத்தில் அல்லாஹுடைய பொக்கிஷங்கள் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் என்று நபியை நீங்களே சொல்லிவிடுங்கள். வலா அஅலமுல் கைப, மறைவானவற்றை நான் அறிந்தவன் என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று நீங்களே சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகத்தை பணிக்கின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் வலவ் குன்து அஅலமுல் கைப லஸ்தக்ஸர்து மினல் கைரி வமா மஸ்ஸனியஸ் ஸூ, நான் மாத்திரம் இல்முல் கைபை மறைவானவற்றை அறிந்தவனாக இருந்தால் அனைத்து நல்ல காரியங்களையும் அதிகமாக செய்திருப்பேன், என்னை எந்தவித துன்பமும் தீண்டி இருக்காது என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்வதை ஆராஃப் என்கிற சூறாவில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இப்படி அல்லாஹ் தனக்குத்தான் மறைவான ஞானம் இருக்கிறது என்றும், நபிகள் நாயகத்தை பற்றி தனக்கு மறைவான ஞானம் இல்லை என்பதை நீங்களே சொல்லிவிடுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு புறம். அப்படியே அல்லாஹ் குர்ஆனில் இன்னபிற இடங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களையும் பார்ப்போம். அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கான அல்லாஹு லியுத்லிஅக்கும் அலல் கைப், மறைவானவற்றை உங்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கக்கூடியவனாக இல்லை. உங்களுக்கும் எனக்கும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற செய்தி, மறைவான விஷயங்களை உங்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கக்கூடியவனாக இல்லை. அது அல்லாஹ்விற்கு தேவையும் இல்லை. அவன் எஜமான், நாம் அவனுடைய அடிமைகள், சாதாரண அடிமைகள். அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், வலாக்கின்னல்லாஹ யஜ்தபி மிர் ருசுலிஹி மையஷா, என்றாலும் தன்னுடைய மறைவான ஞானத்தை சொல்லிக் கொடுக்க அல்லாஹ் தன்னுடைய ரசூல்மார்களிலிருந்தும் சிலரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். ஆல இம்ரானிலே அல்லாஹ் தஆலா 179வது வசனமாக சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் சொல்லுகிற பொழுது, ஆலிமுல் கைபி, மறைவானவற்றை அவனே நன்கு அறிந்தவன். ஃபலா யுத்ஹிர் அலா கைபிஹி அஹதா, அந்த மறைவானவற்றை எந்த ஒருவருக்கும் அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான். இல்லா லிமனிர்ததா மிர் ரசூலின், என்றாலும் தன்னுடைய ரசூல்மார்களில் இருந்தும் யாரை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அவர்களை தவிர, அவர்களுக்கு அல்லாஹ் மறைவான ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். சூரத்துல் ஜின்னிலே 27, 26 வசனங்களில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நாம் விளங்க வேண்டிய விஷயம், ஆரம்பத்தில் அல்லாஹ் அவனே மறைவானவற்றை அறிந்தவன், நபியை நீங்களே சொல்லிவிடுங்கள், நானே மறைவான ஞானத்தை அறிய மாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொன்னான். ஆனால் பின்னால் உள்ள வசனத்தில் இன்னும் பிற இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது தான் நாடியவர்களுக்கு மறைவானவற்றை அறிவித்துக் கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான்.
தான் பொருந்தி கொண்டவர்களுக்கு தன்னுடைய தூதுவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுப்பதாக சொல்லி தருகிறான். இதிலிருந்து விளங்குகிற விஷயம், மறைவானவற்றை அறிந்தவன் அல்லாஹ்வேதான். அவன் தானாகவே அனைத்தையும் அறிந்தவன். ரசூல்மார்கள் மறைவான ஞானத்தை அறிந்தவர்கள் தானாக அறிந்தவர்கள் அல்ல, அல்லாஹ்வின் மூலமாக அறிவிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் தன்னுடைய இலாஹியத்தை, கடவுள் என்கிற தன்மையுடன் ரசூல்மார்களை மக்கள் ஒப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் முந்தைய வசனங்களை உறுதிபட கூறினான். மறைவானவற்றை அவனே அறிந்தவன் என்று. அதற்கு பின்னால் தான் நாடியவர்களுக்கும் அல்லாஹ் அறிவித்துக் கொடுப்பான், ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுப்பான் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்தான். நிறைய ரசூல்மார்கள் அல்லாஹ் அன்ஆமிலே 75வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது, வகதாலிக நுரி இப்ராஹிம மலக்கூத்த ஸமாவாத்தி வல் அர்த், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானங்களின் பூமியினுடைய பிரம்மாண்டமான ஆட்சியை நாம் காட்டினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். மறைவான ஞானத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மறைவான விஷயங்களை காட்டியதாக அன்ஆமிலே பதிவு செய்கிறானே. அதுபோன்று செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, சொன்னார்கள், உனம்பியுக்கும் பிமா தஅகுலூன வமா தத்தகிருன ஃபீ புயூத்திக்கும், நீங்கள் எதையெல்லாம் சாப்பிட்டீர்கள் என்று உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? உங்களுடைய வீடுகளில் எதையெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று தன் சமூக மக்களிடத்தில் கேட்டார்களே. அவர்கள் சாப்பிட்டதும் அந்தந்த மக்கள் தங்களுடைய வீட்டில் சேமித்திருந்தது எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்தது? அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், எஜித்தபி மிர் ரசூலி, தான் நாடிய ரசூல்மார்களுக்கெல்லாம் அதை அறிவித்து கொடுக்கிறான். இன்னும் நிறைய நபிமார்கள், செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? கனவுக்கு விளக்கம் அளிக்கிற பொழுது, உங்களுக்கு பின்னால் ஒரு ஆண்டு வரும், யுகாசு ஃபீஹின் நாஸ், யூசுஃபில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்பொழுது கடுமையான மழை பொழியும் என்று சொன்னார்களே. ஆரம்ப 7 வருடம் கடுமையான பஞ்சம், அதற்கு அடுத்து 7 வருடம் வரும், அதில் கடுமையான மழையாக இருக்கும் என்று சொன்னார்களா இல்லையா? சூரா யூசுஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. 14 வருடங்களுக்கு பின்னால் பொழிகிற மழை எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும்? அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் இல்லையா? செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ, செய்தனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ, நபி இதுவெல்லாம் மறைவான விஷயங்கள். செய்தனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தை சொல்லுகிற பொழுது, தில்க மின் அம்பாயில் கைபி நூஹிஹா இலைக், நபி இதுவெல்லாம் மறைவான விஷயங்கள், அதை நாம் உங்களுக்கு வஹியாக அறிவித்து தந்திருக்கிறோம். அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். மறைவான விஷயங்களை அறிந்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான். ஆனால் தன்னுடைய ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் அதை அறிவித்து கொடுத்திருக்கிறான். அனைத்து நபிமார்களும் இன்ன பிற விஷயங்களை, மறைவான விஷயங்களை சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததினால் தானே. நபிமார்கள் என்ன, செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிற பொழுது, யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல் என்று எச்சரிக்கை செய்தார்களே. தான் அனுப்பி வைத்த ஒரு படையை, அந்த படையின் தலைவர் சாரியாவை அழைத்து, சாரியாவே, மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை தாக்க தயாராக இருக்கிறது என்று எங்கோ இருந்து கொண்டு செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படையை எச்சரித்தார்கள். எப்படி அவர்களுக்கு தெரிந்தது? அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பாடம் படிக்க சென்றார்களே. செய்தனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஏராளமான மறைவான விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்களே. அம்ம சஃபீனத்து ஃபகானத் மசாக்கின யாமருன ஃபில் பஹரி ஃபஅரத்து அன் அஈபஹா என்கிற அந்த வசனத்தின் தொடரில் சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறானே, ஆரம்பமாக ஒரு கப்பலை பால்படுத்தினார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கு உணவு தராத அந்த ஊரில் ஒரு சுவற்றை நேராக ஆக்கி அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராமல் தடுத்து கொண்டார்கள். போன்ற நிறைய விஷயங்கள். ஒரு சிறுவனை கொலை செய்தார்கள். அதற்கு பின்னாலே காரணங்கள் சொன்னார்களே. எப்படி பின்னால் நடக்கப் போகிறது எப்படி இவர்களுக்கு தெரியும்? அந்த சிறுவன் பின்னால் கெட்டவனாக மாறுவான் எப்படி தெரியும்? அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்தான்.
ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வர். அல்லாஹ் அறிவித்து கொடுத்தானா இல்லையா? அல்லாஹ் அதை குர்ஆனிலே பதிவு செய்கிறானா இல்லையா? இன்னபிற நபிமார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அறிவித்து தரவா என்று கேட்டார்களே. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிரசங்கம் நிகழ்த்துகிற பொழுது எங்கோ நடக்கிற நிகழ்ச்சியை சொன்னார்களே. சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறைவான விஷயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்களே. எப்படி? அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அறிவித்து கொடுப்பான். மறைவான விஷயங்களை அறிவித்துக் கொடுப்பதாக அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறானே. மற்ற நபிமார்கள், சஹாபாக்கள், இறைநேசர்கள் வரை மறைவான விஷயத்தை, ஞானத்தை அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கிற பொழுது நம்முடைய கண்மணி நாயகம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்க மாட்டானா? ஏராளமான விஷயங்கள் அல்லாஹு தஆலா உலகத்தின் ஒட்டுமொத்த விஷயங்களையுமே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தான். எத்தனை சொல்ல வேண்டும். செய்தனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டம் அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் நடக்கிறதுக்கு முன்பதாக சில இடங்களை சுட்டி காட்டி ஹாதா மஸ்ரா ஃபுலான் கதன் இன்ஷா அல்லாஹ், ஹாதா மஸ்ரா ஃபுலான் கதன் இன்ஷா அல்லாஹ் என்று ஒவ்வொரு இடத்தையும் குறிப்பிட்டு இந்த இடத்தில் எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள் என்று அடிகோடிட்டு காட்டினார்களே. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், வல்லதி பாதஹு பில் ஹக்கி மா அஹ்தஹு பில் ஹுதூத் அல்லதி ஹத்தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்தில் கோடிட்டு காட்டினார்களோ அந்த இடத்தில் இருந்து சற்றும் பிசரவில்லை. அந்த இடங்களில் எதிரிகள் வீழ்த்தப்பட்டு கிடந்தார்கள். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. எப்படி மறுநாள் நடக்கிற போரில் இறந்து போகக்கூடிய நபர் தெரியும், அந்த இடத்தில் விழுகிற எதிரிகளுடைய இடம் எப்படி தெரியும்? அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததுனால் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் முதலில் ஷஹீதாக்கப்படுவார், பிறகு ஜஅஃபர் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார், அதற்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார் என்று வரிசையாக நடக்கிற விஷயங்களை சொன்னார்களே. போருக்கு அனுப்புவதற்கு முன்பதாகவே இந்த சஹாபிகள் கொல்லப்படுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள் என்றார்களே. எப்படி தெரியும்? புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. அதுபோன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு மறைக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுக ஆரம்பித்து முடிந்த பின்னால் மிம்பரில் ஏறியவர்கள் சூரியன் மறைகிற வரை உரை நிகழ்த்தினார்கள். அதில் உலகத்தின் ஒட்டுமொத்த விஷயங்களையும் சொன்னார்கள். எப்படி? ஆரம்பத்தில் நடந்த, இனிமேல் எது ஆக போகிறதோ எல்லா விஷயத்தையும் சொன்னார்களே. மறைவான விஷயங்கள் தான் அவைகளை எல்லாம். அது எப்படி அவர்களுக்கு தெரியும்? புகாரில் பதிவு செய்யப்பட்ட தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. இன்னும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உஹது மலையின் மீது ஏறி நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அப்பொழுது உஹது மலை ஆடியது, குலுங்கியது. அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உஸ்புத் உஹத், உஹதை நீ அமைதியாக இரு. ஃபஇன்னமா அலைக்க நபியுன் வ சித்தியக்குன் வ ஷஹீதானி, நிச்சயமாக உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்தியக்கும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள் என்றார்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுவதை எப்படி சுட்டி காட்ட முடிந்தது? பின்னால் எப்பொழுது நடக்க போற விஷயத்தை புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. அவர்களிடத்தில் மறைவான ஞானம் இருந்ததனால் தானே, அல்லாஹ் அவர்களுக்கு அதை அறிவித்து கொடுத்ததனால் தானே. இதுபோன்று ஒரு நாள் மிம்பரில் ஏறிக்கொண்டு நின்றிருந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்களே, இப்னி ஹாதா சய்யிதுன் வல அல்லல்லாஹு அன் யுஸ்லிஹ பிஹி பைன ஃபிஅத்தைனி மினல் முஸ்லிமீன். இவர் ஒரு தலைவர். அல்லாஹ் தஆலா பிற்காலத்தில் முஸ்லிம்களிடத்தில் 2 பிளவுகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் இவரை கொண்டு அல்லாஹ் சீர்திருத்தம் ஏற்படுத்தக்கூடும் என்றார்களே. முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னாலே ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் விட்டு கொடுத்து முஸ்லிம்களில் 2 பிளவாக இருந்ததை சீர்திருத்தம் செய்து ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வந்தார்களே. எப்பொழுதோ நடந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாலே கூறினார்களே.
புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. எப்படி சாத்தியம்? இப்படி ஏராளமான ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து 2 ரகசியம் கூறினார்களே, அதில் ஒன்று, எனக்கு பின்னால் தாங்கள் இறந்து போவீர்கள் என்றார்கள். எப்படி சாத்தியம்? நபி அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லையானால், அல்லாஹ் அறிவித்து கொடுக்கவில்லையானால் எப்படி சொல்லியிருக்க முடியும்? அல்லாஹ் மாத்திரம்தான் அனைத்தையும் அறிந்தவன், மறைவான விஷயத்தை அறிந்தவன். ஆனால் தன்னுடைய ரசூல்மார்களில் பொருந்தி கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தாலா யாரை தேர்ந்தெடுத்தானோ அவர்களுக்கு அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லி தருகிறான். 2 கபர்களுக்கு அருகில் நடந்து செல்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 நபர்களும் என்ன பாவம் செய்தார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பேர்த்தமர குச்சியை ஊண்டி வைத்தார்களே, அவர்கள் செய்த பாவங்களை எப்படி அறிந்தார்கள்? அந்த கபரில் வேதனை செய்யப்படுவதை எப்படி அறிந்தார்கள்? புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போன சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரில் இருந்து கொண்டு தொழக்கூடிய காட்சியை கண்டார்களே, எப்படி? கபர் திறந்திருந்ததா? மூடப்பட்டு தானே இருந்தது. முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறதே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழக்கூடிய காட்சியை எப்படி கண்டார்கள்? அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் இல்லையா? இப்படி ஏராளமான ஹதீஸுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான ஞானம் பற்றிய சிந்தனை மிக மிக நீளமானது, மிக பிரம்மாண்டமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விஷயங்களை தனக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் பனி இஸ்ரவேலர்களில் இப்படி ஒருவர் இருந்தார் என்ற விஷயத்தை பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்களே. 3 நபர்கள் குகையில் மாட்டிக்கொண்டார்கள், அவர்களை மலை பிடித்தது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எப்படி தெரியும்? இவ்வொன்று பனி இஸ்ரவேலர்கள் காலத்தில் நடந்த ஏராளமான கிஸ்ஸாக்களை, சம்பவங்களை நபி அவர்கள் சொன்னார்கள். எப்படி? தனக்கு முன்னால் வாழ்ந்த அத்துணை நபிமார்களுடைய வரலாறுகளையும் எப்படி சொல்லிக் கொடுக்க முடிந்தது? பின்னால் நடக்க போகிற மறுமை நாளில் நடக்க போகிற அத்தாட்சிகளை எப்படி நபி அவர்களால் சொல்ல முடிந்தது? மறுமை நாளின் அடையாளங்களை எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? இன்று ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. சிறு அடையாளங்கள், இனி பெரிய அடையாளங்கள் சொன்னார்கள், நடக்க இருக்கிறது. எப்படி சொல்ல முடிந்தது? அனைத்தும் மறைவான ஞானம் தானே, அதுதானே மறைவான விஷயம். அதை அறிந்திருக்கிறார்கள் என்று தானே நாம் சொல்கிறோம். வித்தியாசம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மறைவானவற்றை அறிந்தவன், அவன் தானாக அறிந்தவன். முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வால் அறிவித்து கொடுக்கப்பட்டவர்கள். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான விஷயங்களை அறிந்தவர்கள். அதை மறுத்தால் நம்முடன் முட்டு கட்டுவதில்லை. அது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த கொள்கையுடன் முட்டு கட்டுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய வசனத்துடன் நீங்கள் விளையாடுகிறீர்கள். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அறிவித்துக் கொடுப்பான் என்று சொல்லுகிறானே, அந்த வசனத்தை எங்கு கொண்டு போகிறீர்கள்? ஏராளமான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான விஷயங்களை சொல்லித் தந்தார்களே, அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து விடுவீர்களா? அதை மறுக்கப் போகிறீர்களா? இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை மறைவான விஷயங்களை அறிந்திருந்தார்கள். சில நபர்கள் மறைவான ஞானம் என்றால் ஏதோ கண்ணை மூடிக்கொண்டு ஞான திருஷ்டியில் எல்லாவற்றையும் பார்ப்பது போல சினிமாக்களில் காட்டக்கூடிய காட்சியை போன்று நினைத்து கொண்டார்கள். சினிமாக்களில் கண்ணை மூடிக்கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து விடுகிறார்கள் இல்லையா? ஒரு காட்சி காட்டப்படுகிறதா இல்லையா? சில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் தான். அனைத்தையும் ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். அறிவித்து கொடுத்த அத்துணையும் நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் மறைவான ஞானம் என்கிறோமே தவிர நபியவர்களாக தானாக எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் என்று எப்பொழுதும் நாம் சொல்ல கிடையாது. நபிமார்களில் நம்முடைய ரசூல் மட்டுமல்ல, அத்துணை நபிமார்களும் மட்டுமல்ல, இறைநேச செல்வர்களும் இந்த மறைவான ஞானத்தை பெற்றிருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் அறிவித்து கொடுத்திருக்கிறான். எல்லாம் அல்லாஹு தஆலா அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கையான மறைவான ஞானம் நபிகள் நாயகத்திற்கு இருக்கிறது என்கிற குர்ஆனுடைய வசனத்தை மறுத்து விடாது. ஹதீஸ்கள் ஏராளம் இருக்கிறது.